வெல்கம் டு ஐஎம் கேடா சேனல் ஃப்ரெண்ட்ஸ். எஸ்எஸ்ஜிடி 2025க்கான எக்ஸாம் வந்து பிப்ரவரி மாதம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அதற்கான வந்து ஒரு சின்ன நோட்டிஃபிகேஷன் மாதிரி விட்டுருக்காங்க. அதனால் வந்து எக்ஸாம் பிளேஸ் வந்து எங்கே அப்படின்னு வந்து டேட்டை வந்து சொல்லியிருக்காங்க. பிளேஸ் வந்து எக்ஸாக்டாக வந்து எங்கே அப்படின்னு வந்து ஒரு தெளிவான இது வந்து சொல்லலை. உங்களுக்கு வந்து பிளேஸ் எப்போ தெரியும் அப்படின்னு வந்து தெளிவாக வந்து ஒரு நோட்டீஸில் வந்து இது பண்ணியிருக்காங்க. அப்புறம் இன்னொரு மாற்றமுமே வந்து அவங்க சைட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் டேட்டை வந்து உங்களுக்கு வந்து முன்கூட்டியே வந்து அவங்க வந்து சொல்லிடுவாங்க. பட் இருந்தாலும் சிட்டியோட டீட்டெயிலை பற்றி அவைலபிள் வந்து 10 டேஸ்க்கு முன்னாடி, அதாவது வந்து உங்களுக்கு எக்ஸாம் டேட் இருக்கக்கூடிய அந்த 10 நாளைக்கு முன்னாடி தான் வந்து எக்ஸாமோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து உங்களுக்கு தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து இந்த தடவை மாடிஃபிகேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. எதனால் அப்படின்னு தெரில. அப்ளிகேஷன் ஒருவேளை வந்து கூடுதலாக வந்தனால ரீசன்ஸ் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 26/1/2024 வந்து லாகின் வந்து பண்ணி, அதாவது இன்றைக்கி வந்து நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கான எக்ஸாம் தேதி எப்போ அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறதா வந்து அவங்களுடைய இது சொல்லியிருக்காங்க. என்ன வெப்சைட்டில் வந்து நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா sscgovernment.in இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் சிட்டியை பொறுத்தளவில் எக்ஸாமுக்கு 10 நாளைக்கு முன்னாடி தான் உங்களுக்கு வந்து எக்ஸாக்டாக தெரியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதை வந்து ஏன்னா இப்படி இன்னுமே வந்து அட்மிட் கார்டுன்னு சொல்லுவாங்க. அதை வந்து அட்மிஷன் சர்டிஃபிகேட் கமிஷன் காப்பி அப்படின்னு வந்து சொல்கிற போகிறதா வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அந்த கமிஷன் காப்பி வந்து என்றைக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாமுக்கு 4 நாளைக்கு முன்னாடி தான் எடுத்துக்க முடியும் அப்படின்னு வந்து தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க அஃபீஷியல் வெப்சைட் வந்து sscgovernment.in அதில் போய் நீங்கள் வந்து மேனிட்டரியாக வந்து லாகின் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான அவைலபிலிட்டி வந்து எப்போ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பப்ளிகேஷன் ஆஃப் அவைலபிலிட்டி இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்க. அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து எக்ஸாம் வந்து 10 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி கொடுத்தாங்க. பர்பஸ் ஆஃப் எக்ஸாம் ஷெடியூல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து 10/2 எக்ஸாம் இருக்குது. இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கான தான் சொல்கிறேன். எக்ஸாம் வந்து ஆக்சுவலாக 3ஆம் நடக்குது. சிட்டி வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1/2 அன்னைக்கு வந்து அந்த அட்மிஷன் சர்டிஃபிகேட் ஆஃப் கமிஷன் காப்பியை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களுக்கான எக்ஸாம் உடைய அந்த எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து அன்றைக்கி வந்து தெரியும். டேட்டு உங்களுக்கு எக்ஸாம் என்றைக்கு தேதி நடக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி 26ஆம் தேதி வந்து தெரிஞ்சிடும் தேதி. அதில் வந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் உங்களுக்கான எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து கரெக்டாக தெரியும் எக்ஸாமு. ஆனால் அட்மிட் கார்டு வந்து எப்போ டவுன்லோட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி, அதாவது 10ஆம் தேதி உங்களுக்கு எக்ஸாம் அப்படின்னா அதுக்கு 4 நாளைக்கு முன்னாடி தான் அந்த அட்மிஷன் காப்பி அப்படிங்கிறத வந்து டவுன்லோட் பண்ண முடியும் அப்படின்னு வந்து தெளிவாக வந்து சொல்லிட்டாங்க. அப்புறம் இன்னொரு விஷயமும் வந்து சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இனிமேல் வந்து கேண்டிடேட் வந்து அதை வந்து அட்மிட் காப்பி அப்படின்னு சொல்ல முடியாது, கமிஷன் காப்பி அப்படின்னு தான் நீங்கள் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க. அதனால் வந்து சரி சொல்லணும்னு சொல்லலை. இனிமேல் வந்து அட்மிட் கார்டுங்கிறது வந்து கேண்டிடேட் நோட் தட் அட்மிஷன் சர்டிஃபிகேட் ஹேஸ் பி மாடிஃபைட் ஆஃப் அட்மிஷன் சர்டிஃபிகேட் ஆஃப் கமிஷன் காப்பி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த இதை வந்து நீங்கள் எக்ஸாம் போகிறீங்கள, அவங்க அந்த கமிஷன் காப்பியை வந்து வாங்கி வச்சுக்குவாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் வந்து இன்னொரு காப்பி எடுத்து வச்சுக்கோங்க அப்படிங்கிறதே வந்து இந்த 5ஆவது பாயிண்டில் வந்து சொல்லிட்டாங்க. இதை தான் வந்து இந்த நோட்டீஸில் வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன் இந்த மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க வந்து யாருக்குன்னு வந்து தெளிவான ஒரு இது வந்து தெரியாது. பட் வந்து உங்களுக்கு எதாவது தெரிஞ்சதுன்னா வந்து கண்டிப்பாக கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து பார்த்துட்டு உங்களுடைய எக்ஸாம் டேட்டை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதான் உங்களுக்கு நல்லது. இப்போ எந்த எக்ஸாம் ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் ஆகிடுது. எல்லோரும் வந்து நியர் ப்ரிப்பரேஷனில் வந்து ரொம்பவுமே வந்து ஹார்டாக வந்து இது பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. எக்ஸாம் வந்து எந்த லெவலில் இருக்குது அப்படின்னு தெரில. 80 கொஸ்டின் வந்து எந்த மாதிரி வேணும் கடைசி நேரத்தில் வந்து லாஸ்ட் மினிட் டிப்பில் வந்து சொல்லுவேன். 80 கொஸ்டினில் வந்து ஃபஸ்ட் இடத்துலையும் வந்து உங்களுக்கான இது வந்து ரீசனிங் தான் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். ரீசனிங்கில் வந்து 20/20 எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து கம்பல்சரி இந்த தடவை வந்து கண்டிப்பாக 50 கொஸ்டின் எபோவ் போட்டால் தான் உங்களுக்கான ஜாப் வந்து கன்ஃபார்ம் ஆகணும்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஃபெயில் ஆகிட்டு இருக்குங்க. ஏன்னா வந்து 2021 வந்து எக்ஸாம் வந்து அடுத்தடுத்து வந்து போட்டுக்கிட்டே இருக்கிறனால அதற்கு வந்து போட்டியுமே வந்து அதிகமாகிட்டு இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து சாலிடாக ஒரு 50 கொஸ்டினுக்கு மேலே போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து கன்ஃபர்மேஷன் ஆகிடும் ஜாப்ங்கிறது. ஜிகேயில் வந்து ஒரு 5 to 10 கொஸ்டின் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா வந்து ஜிகே வந்து எல்லாருக்குமே வந்து கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா சிபிஎஸ்சியில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கேட்பாங்க. இந்த மாதிரி நிறையா கேட்கறனால உங்களுக்கே வந்து கன்ஃபியூஸ் ஆகிடும். உங்களுக்கு எது வந்து ஈஸியாக இருக்கோ நீங்கள் வந்து ரெகுலராக இப்போ வந்து இந்த 3 மாதம் எப்படி படிச்சிருக்கீங்களோ, எக்ஸாம் எப்படி டெக்ஸ்ட் புக்கில் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்களோ
அந்த டைமிங் மேனேஜ்மெண்ட் தான் எனக்கு முக்கியம். ஏன்னா வந்து 80 கொஸ்டினுக்கு வந்து 60 நிமிஷங்கிறது கம்மியான இதுதான். நீங்கள் வந்து ப்ராப்பராக ஒரு 50 போட்டாலே கண்டிப்பாக வந்து வேலை வந்து கண்டிப்பான முறையில் உங்களுக்கு ஏதாவது ஒரு 6 ப்ரிஃபரன்ஸில் ஏதாவது ஒரு ப்ரிஃபரன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து செலக்ட். ஆனால் வந்து வேலைக்கு போகிறது வந்து மிடில் கிளாஸ் வந்து ரொம்பவும் பெரிய ஒரு இதாக தான் இருக்குது. நான் தான் சொல்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வேறு எதுவும் செலெக்ஷன் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. சிஎஸ்எஃப்பில் டிரைவர் வந்து இப்போதைக்கு போடுவாங்க. ஐடிவிப்பில் வந்து தனியாகவும் சில ரெக்ரூட்மெண்ட் வந்து கண்டக்ட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னமும் வந்து வேறு சில இதில் வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து கண்டிப்பாக போடுவாங்க. சிஆர்பிஎஃப் வந்து முடிஞ்சிருச்சு. ட்ரேட்ஸ்மேனுக்கான இது வந்து மற்ற டிபார்ட்மெண்ட்லேயும் வந்து 1 பை 1 வந்து போடுவாங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ வந்து குரூப் டி வந்து எக்ஸாமும் வந்து போட்டிருக்காங்க. அதையும் வந்து பார்த்துக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 to 20 கொஸ்டின் வந்து போகிறதுக்கான பார்த்துக்கோங்க. இங்கிலீஷ் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சில பேருக்கு வந்து வராது. இருந்தாலும் வந்து அட்டன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஒரு 5 கொஸ்டினாவது போட்டால் தான் ஆல்மோஸ்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து 50 வந்து இதாகும். ஒரு 10 to 5 கொஸ்டின் அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஜாப் கன்ஃபார்ம் ஆகும். வேகன்சி ஓரளவு இதாக தானே இருக்குது. தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு 1400 சம்திங் அந்த மாதிரி தான் வரும். அதனால தான் சொல்கிறேன். நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ப்ராப்பராக வந்து பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இன்னும் ஒரு மாதம் வந்து எக்ஸாம் கண்டிப்பாக நடக்கும். அதுக்கப்புறம் அப்டேட் வந்து அடுத்தடுத்த அப்டேட் வந்து நான் கண்டிப்பாக வந்து சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் இன் திஸ் வீடியோ.